திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் கொலை விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்தது நடுவண் புலனாய்வுத்துறை. இந்திய சட்ட முன்வரைவுகள் சரி செய்ய வேண்டிய அளவுக்கு சீர்கெட்டு உள்ளதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி B.R. கவாய் பேச்சு. மருத்துவர் ராமதாஸ் வீட்டில் ஒட்டுக்கேட்பு கருவி வைத்தது குறித்து விசாரணை நடத்த காவல்துறைக்கு வழக்குரைஞர் பாலு வலியுறுத்தல். நடப்பு நிதியாண்டில் நேரடி வரி வசூல் முந்தைய நிதியாண்டை விட 1.34 விழுக்காடு சரிந்துள்ளதாக நடுவண் அரசு தகவல். அகமதாபாத் வானூர்தி விபத்து தொடர்பான விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கி வருவதாக போயிங் வானூர்தி நிறுவனம் விளக்கம். டெல்லியின் சீலம்பூர் பகுதியில் 3 மாடி கட்டடம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் 3 பேர் பலி, 8 பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. தேனி மாவட்டம் கம்பத்தில் தரமற்ற முறையில் சாலை அமைக்கப்படுவதாக கூறி பணிகளை பொதுமக்கள் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு. உதகை அருகே மூடப்பட்ட தொழிற்சாலையில் பொருட்களை திருடி விற்பனை செய்து வந்த 2 பேர் கைது, தப்பியோடிய 3 வலைவீச்சு. புதுமணப்பெண் ரிதன்யா மணக்கொடை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் விசாரணை அதிகாரியை மாற்ற பெற்றோர்கள் கோரிக்கை. விடுமுறை நாளையொட்டி குற்றாலத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள், சீராக கொட்டும் தண்ணீரில் குடும்பத்துடன் நீராடி மகிழ்ச்சி.